வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பகுதி 1ல் வந்து ஆளுநர் பற்றி முழுமையாக பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து முதலமைச்சரை பற்றியும் அமைச்சர்கள் பற்றியும் வந்து அவங்களோட அதிகாரங்கள் என்ன, பணிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லிடுறேன். அன்அகாடமி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. பெஸ்ட்டான எஜுகேட்டர்ஸ் வச்சு கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ரீயான கண்டென்ட்டும் நிறைய கொடுக்குறாங்க. லைவான ஸ்பெஷல் கிளாஸஸ், அதுக்கப்புறம் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் இது எல்லாமே வந்து கிடைக்குது. அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் இது எல்லாமே வந்து பார்க்கலாம். இதில் வந்து ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது மூலமாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன பிளான் சொல்லிட்டு பார்த்து அது செலக்ட் பண்ணி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது மூலமாக வந்து பே பண்ண முடியும். இதில் வந்து ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா நிறைய வந்து கோர்ஸ் வந்து டாப் எஜுகேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க, லைவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ முதலமைச்சர் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆளுநர் வந்து மாநிலத்தில் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் இருக்காங்க. ஸோ ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து மாநிலத்தோட அரசின் தலைவர், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து அரசாங்கத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ முதலமைச்சரோட நியமனம், முதலமைச்சர் வந்து யார் நியமனம் பண்ணுறாங்கன்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் பண்ணுறாங்க. இவரோட பதவிக்காலம் வந்து நிர்ணயிக்கப்பட்டதானா கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ, பெரும்பான்மை ஆதரவு அவருக்கு எவ்வளோ காலத்துக்கு இருக்குதோ அது வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கலாம். சட்டமன்றத்தில் எப்போ வந்து அவருக்கு பெரும்பான்மை போகுதோ அப்போ வந்து அவரோட பதவி வந்து ராஜினாமா பண்ணிடணும். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களோட பதவிக்காலம் மாதிரியே வந்து முதலமைச்சரோட பதவிக்காலம் வந்து 5 வருஷம் தான். அடுத்தது அவருக்குள்ள அதிகாரங்கள், பணிகள் என்னன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் பரிந்துரை பேரில் தான் ஆளுநர் வந்து அமைச்சர்களை வந்து நியமிக்கிறாரு. அவர்களுக்கு துறைகளையும் ஒதுக்கீடு பண்ணுறாரு. அவர் வந்து அவரோட அமைச்சரவை வந்து மாற்றி அமைக்கிறாரு. அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்றுக்கிட்டு முடிவுகளை வந்து எடுக்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்குகிறாரு. அடுத்தது ஆளுநருக்கு வந்து சில பேரை நியமனம் பண்ணுறதுல வந்து ஆலோசனை கொடுக்குறாரு. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து மாநில அரசு வழக்குரைஞரை நியமனம் பண்ணுறதுல ஆலோசனை கொடுக்குறாரு. அடுத்தது மாநில தேர்தல் ஆணையருக்கு. அடுத்தது அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர், உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறதுல ஆலோசனை கொடுக்குறாரு. அடுத்தது மாநில திட்டக்குழு தலைவர், அதுக்கப்புறம் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர், உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் நியமனம் பண்ணுறதுல வந்து ஆலோசனை கொடுக்குறாரு. அடுத்தது சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை கொடுக்கிறாரு. சட்டமன்றத்தில் அரசோட கொள்கைகளை வந்து அறிவிக்கிறாரு. மசோதாக்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு. சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு எந்த நேரத்திலையும் அவர் வந்து ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணலாம். அடுத்தது அமைச்சரவை. அமைச்சரவை அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டா பொறுப்பானது. அமைச்சரவை குழுவோட அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் வந்து அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் வந்து 6 மாத காலத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா மாநில அமைச்சரவை வந்து ராஜினாமா பண்ணணும். இதில் வந்து 2 ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து சட்டப்பிரிவு 163. இதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அமைச்சரவை உருவாக்குறதுக்கு வழிவகை செய்கிற வகையில் வந்து இருந்திருக்கு. இதில் வந்து 163 கிளாஸ் 1ல் தான் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஸோ முதலமைச்சர் தலைவராக வச்சிருக்க அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யணும், ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆர்டிக்கல் வந்து 163 கிளாஸ் 1. அடுத்தது அமைச்சர்களுடன் மற்ற விதிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 164 கிளாஸ் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறத வந்து சொல்லுது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 164(1)A சொல்லுது. ஆர்டிகல் 164(1)A இது என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரை இன்க்ளூட் பண்ணி மொத்த மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது மொத்த உறுப்பினர்களோட மொத்தமாக உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களில் அது 15% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 164(1)A சொல்லுது. அடுத்தது அமைச்சரவையோட அதிகாரங்கள், பணிகள்.
இவங்க வந்து மாநில அரசுக்கு கொள்கைகளை உருவாக்கி அதை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு நடைமுறைப்படுத்துது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செஞ்சு எல்லா விதமான முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துறதோட மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை வந்து முடிவு பண்ணுது. முக்கியமான துறை தலைவர்களோட நியமனங்களை செய்யுது. மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அமைச்சரவை. அடுத்தது மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்கிறதுக்கு திட்ட அறிக்கையை வந்து உருவாக்குது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது சாதாரண மசோதாவா இல்லை நிதி மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்குது. அமைச்சரவையோட ஒவ்வொரு அமைச்சரோட பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணிச்சு ஒருங்கிணைக்குது. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால இறுதி செய்யப்படுது. இதுதான் வந்து அமைச்சரவை செய்யக்கூடிய பணிகள். இதில் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு 4 ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம். அதை மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். சட்டப்பிரிவு 163 163 கிளாஸ் 1 தான் வந்து என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் தலைவராக வச்சிருக்க அமைச்சரை வந்து ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யணும், ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 164 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறதை வந்து சொல்லுது. அடுத்து 164 1A என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கையை வந்து மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிக்கிள். முக்கியமானது அப்படின்னா இதுதான். அடுத்த வீடியோவில் வந்து மாநில சட்டமன்றத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.